Hi guys, welcome to Mumbai Training Academy. So guys, இன்னைக்கு very good morning to all. எல்லாரும் நான் படிச்ச தாங்க மாட்ட சீரிஸ்க்கு காலையில உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சோ இன்னைக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி போன வீடியோ போலவே. சோ என்ன பண்ண போறோம் அதுல क्वेश्चन கேட்டிருந்தோம் அதுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பீங்க. சோ இன்னைக்குமே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி இது ரிலேட்டடா தான் சில क्वेश्चंस பார்க்க போறோம். மொத்தமா கம்பைன்டா 20 क्वेश्चंस. அதுல தமிழ்ல இருந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது ஒரு முக்கியமான क्वेश्चन உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கலச்சு போட்டுருப்பாங்க அந்த சொற்களை ஒரு மீனிங்ஃபுல் லெட்டரா ஒரு சொற்றொடரா மாத்தணும். சொற்றொடர் என்றாலே 4 இருந்து ஒரு 5-6 வார்த்தைகள் சேர்ந்ததுதான் ஒரு சொற்றொடர். அது வார்த்தைகள்ல எழுத்துக்கள்லாம் சேர்ந்ததுதான் வார்த்தை. அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சொற்றொடர்கள், வாக்கியங்கள்னு சொல்லலாம். சோ அந்த சொற்றொடர்கள்ல இடங்கள் மாறி இருந்தா ஒரு சொற்றொடருக்கு பொருளே வராது. அதனால அது கரெக்டான சீக்வன்ஸ்ல இருக்கணும். சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். அதாவது யாமறிந்த மொழிகளிலே தாய்மொழியாம் தமிழ் மொழி சிறந்த மொழின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் மொழியில என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கணுமா? சிறக்க வேண்டும். இது பார்க்கறதுக்கு லைனா சொல்ற மாதிரி தான் இருக்கு, எங்கேயும் இது இல்ல, தப்பா இல்ல. ஆனா பி ஆப்ஷன்ல பாருங்க வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்க வாய்ப்பே இல்லை. வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை. அடுத்தது சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும். சிந்தனைன்னு ஒரு மொழி இருக்கா? சிந்தனைன்றது இட்ஸ் கிரியேட்டிவிட்டி, திங்கிங், அது எப்படி வரும்? ஸோ அதுவும் கிடையாது. அடுத்தது மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை, இதுவுமே ஒரு ஆர்டர்ல இல்லை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இது ஏ தான். அப்ப தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் நம்ம படிச்ச ஏ ஆப்ஷனே சரியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல்ல பரணியை கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடியவர். அப்ப இதுல 4 வார்த்தை இருக்கு, கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை நம்ம சொல்லும் போதே நமக்கே ஒரு ஆர்டர் ஃப்ரேம் ஆகும். கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார் இதுதான் வரும். அது எங்க இருக்கு அப்படின்னு தேடினீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். இந்த இடத்துல தேவையே இல்லாத இச்சு, ஒரு பெயர் சொல், ஒரு பெயருக்கு முன்னாடி இச்சுன்ற ஒரு சந்திப்பிடை அங்க வேற அது வேற இருக்கு. அப்போ சி ஆப்ஷன் தான். அந்த 4 வார்த்தையை ஒழுங்குபடுத்தி எழுதுனா கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார்ன்றதா ஒரு நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சி ஆப்ஷன்ல இருந்திருக்கு. அடுத்து மூணாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குவதில்ல. மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மோகன் பள்ளிக்கு காலையில் சென்றான் எழுந்தவுடன். மோகன் பள்ளிக்கு காலையில் சென்றால் எழுந்தவுடன், காலையில் எழுந்தவுடன் மோகன் பள்ளிக்கு சென்றான் இந்த மாதிரி சொல்லலாம். காலையில் எழுந்தவுடன் இல்லையா, மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான் இதையும் சொல்லலாம். இது மாதிரி சொல்லலாம். இது மோகல்னு இருக்கு, ஆனா மோகன் இன்னுமா இது. ஓகேவா? மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான் இது சரியா இருக்கு. ஓகேவா? அப்போ எதுலையுமே அந்த சொற்றொடர்கள் ஒருங்காக வரிசை அமைக்கப்படவில்லை. ரெண்டாவதுலாம் பாருங்களேன், எழுந்தவுடன் சென்றான் மோகன் பள்ளிக்கு காலையில், இதெல்லாம் எங்க இருந்து மீனிங்ஃபுல்லா இருக்கு? இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். நீங்க தமிழ் ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் யோசிச்சீங்கன்னா. சரியா? அடுத்தது இயற்கை வாழ்வை நாடுகின்றனர் மக்கள் செயற்கை வாழ்வை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா ஆர்கானிக், நான் ஆர்கானிக்ல தான் சாப்பிடுவேன், ஆர்கானிக் இது ஆர்கானிக்கா. இப்போ கேட்கும் போதே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு விஷயம் இருக்குன்னா இது ஆர்கானிக்கா, இங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இயற்கை சார்ந்த விவசாய முறைக்கு வந்துட்டாங்க. எதுக்கு யூரியா, ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் போட்டு கேன்சர் அந்த நோயை இந்த நோயை வர வச்சுக்குவானே. ஸோ இயற்கை சார்ந்த ஒரு தொழில் உரங்களை பயன்படுத்தின காய்கறிகளை பயிரிட்ட காய்கறிகள் சாப்பிட ஆரம்பிக்கும் சொல்லிட்டு மக்கள் செயற்கை வாழ்வை விட்டு எதற்கு வந்துட்டாங்களா? இயற்கை வாழ்வுக்கு விட்டாங்களா? ஸோ அது எங்க சரியா இருக்குன்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. மக்கள் செயற்கை வாழ்வை விட்டு இயற்கை வாழ்வை நாடுகின்றனர். மக்கள் செயற்கை வாழ்வை விட்டு இயற்கை வாழ்வை நாடுகின்றனர். சரியா இருக்கா? ஸோ அதுவே பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு போயிடலாம். அடுத்து 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே. பாருங்க, எடுத்த உடனே படிச்சோம், அதுவே கரெக்டா தான் இருக்கு. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ட்டு என்னன்னா இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய கடன் என்பது கடன் மட்டுமல்ல, கடமையை குறிப்பது. உங்க கடமை என்பது என்னது? பணி செய்து கிடப்பது. எதற்கான பணி? நீ காவலர் தேர்வுக்கு படிக்கிற, காவலர் தேர்வு ஆகணும், காவலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன்னா அந்த காவலர் ஆவது தான் உன்னுடைய பணி இப்பொழுதுக்கு. அந்த குறிக்கோள்ல இருந்து எங்கேயுமே மனம் தளராம அதுக்கான முயற்சியையும் இதையும் ஈடுபடுத்தி கொண்டு படி. ஓகேவா? சோ அடுத்தது 6ல இருந்து வேணாம், இது அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? 10 வரையும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் இருக்கு. ஸோ இங்க வாங்க, மேக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம மேக்ஸ் கொஸ்டின்ஸ்குள்ள. சரி, if the ratios formed using the numbers 2, 5, x, 20 in the same order or in the proportion
தென் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து 2, 5, x 20 இதை வந்து அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்களை விகித சமமாக இருப்பின் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. விகிதம்னாலே இப்படிதான் எழுதணும். 2:5 அதே ஆர்டர்ல எழுதணும். இங்க எக்ஸ் அதே ஆர்டர்ல எழுதுனா இங்க 20. ஸோ இந்த மாதிரி நான் எழுதினாலே சொல்லிட்டேன். இந்த முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்குனா வர மதிப்பு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 எண்களையும் பெருக்கினால் வர மதிப்புக்கு எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப 2 × 20 என்னது? 40. 2 × 20 என்னது? 40. அப்ப இந்த 2 நம்பரையும் நீ மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு என்னதான் வரணும்? 40 தான் வரணும். அப்ப 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 40 வரும்னா 8. சோ கணக்கு சிம்பிளா முடிச்சிட்டேன். டி ஆப்ஷன் 8. இல்லையா? நான் தெளிவா சொன்னேன். இந்த மாதிரி நம்பரை எழுதிக்கோங்கம்மா. நம்பரை எழுதிட்டு இந்த 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி முதல் நம்பரால வகுத்தா அந்த 4வது நம்பர் கிடைக்கும். இதுதான் ரூல்ஸே. நடுவில் இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுத்தா உனக்கு இந்த நம்பர் கிடைச்சிருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 இந்த பக்கம் கூட்டு போங்க. 20 × 2 ஆயிடும். இந்த பக்கம் 5 × x ஆயிடும். அப்ப 22 என்னமா? 40. எக்ஸ் 5 அந்த பக்கம் தள்ளிடுங்க. ஏன்னா பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் போனா வகுத்தல். அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு என்னது? 8. ஸோ எந்த மெத்தட்ல வேணாலும் கண்டுபிடிக்கலாம். சின்ன நம்பரா இருந்தா இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள். பெரிய நம்பரா இருந்தா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் ஈஸியா கெட் பண்ணலாம். அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் பெருக்கினா வரக்கூடிய மதிப்பு அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய 2 நம்பரையும் பெருக்கினா வர மதிப்புக்கு சமமா இருக்கணும்ன்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க விகித சமன்ல அப்படின்னா ஈஸியா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. 3 numbers are in the ratio 3:5:7 and their average is 60. Find the smallest number. 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களில் மிகச்சிறிய எண் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ இந்த விகிதத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்போ முதல் எண் 3x-னும் 2வது எண் 5x-னும் 3வது எண் 7x-னும் இருக்கு. இதனுடைய ஆவரேஜ்னா அது மூணுத்தையும் கூட்டி எதால வகுத்திருக்கணும்? 3ஆல வகுத்திருக்கணும். ஏன்னா ஆவரேஜ் சராசரி எப்படி கண்டுபிடிப்பாங்க? எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனையும் கூட்டி அதால வகுக்கணும். இப்போ நீங்க 10th படிக்கும் போது உன்னுடைய ஆவரேஜ் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் கூட்டி எதால வகுத்த? 5ஆல வகுத்த. அந்த மாதிரி சராசரினால எத்தனை இருக்குதோ அதை கூட்டி அதால வகுக்கணும். அப்போ 3ஆல வகுத்தா உனக்கு என்ன கிடைக்கும்னு கேள்றாங்கன்னா 60 கிடைக்குமா? அப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போனா 60 பெருக்கல் 3 ஆயிடும். ஏன்னா வகுத்தல் இருக்கிறது அந்த பக்கம் போனா பெருக்கல். அப்ப 60 × 3 180. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3x + 5x + 7x அப்படியே இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 5 கூட்டினா 15. அப்ப 15x = 180. 15x = 180. இப்போ நீங்க ஒண்ணுமே கிடையாதுமா. ஜஸ்ட் அந்த எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 180 எதால அடிக்கிறீங்க? 15ஆல அடிக்கிறீங்க. 180 எதால அடிக்கிறீங்க? 15ஆல. அடிச்சு பார்க்கலாமா? 18ல ஒரு 115 இருக்கும். 18ல மிச்சம் 3 மீறும். அந்த 30ல 2 115 இருக்கும். அப்ப எக்ஸின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? 12. எக்ஸின் மதிப்பு என்னது? 12. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா find the smallest number. அவ்வெண்களில் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண் மிகச்சிறிய விகிதத்தை கொண்டிருக்கும். மிகப்பெரிய எண் மிகப்பெரிய விகிதத்தை கொண்டிருக்கும். அதுதான் உண்மை. அப்ப சின்ன எண்ணுக்கான விகிதம் சின்னதா தான் இருக்கும். அப்ப இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 3. அந்த 3xல நீ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸினுடைய மதிப்பை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா 12. 12 என்னம்மா? 36. அப்ப மிகச்சிறிய எண் என்னது? 36. முடிஞ்சுச்சா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? The cost of 15 shares is ₹7,500. Find the number of shares that can be purchased for ₹12,000. 15 நாற்காலிகளின் விலை ₹7,500 எனில் ஒரு ₹12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்கலாம்? அதாவது ஒரு 15 ஷேரை வந்து 7,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 15 நாற்காலி எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காங்க? 7,500 ரூபாய். அப்ப 12,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு நாற்காலி வாங்கலாம்? கேள்வி இதுதான். அப்ப காசு உங்ககிட்ட 7,500 ரூபாய் இருக்கும்போது உன்னால 15 ஷேர் வாங்க முடியுது. அப்ப 12,000 ரூபாய் இருக்கும்போது உன்னால எவ்வளவு ஷேர் வாங்க முடியும்? குறுக்கு பெருக்கல் அவ்வளவுதான். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை தானே கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 7,500 × x is equal to 12,000 × 15. அப்ப இது இந்த பக்கம் தள்ளலாமா? எனக்கு இங்க இருக்கக்கூடிய 7,500 தேவையில்லை, அந்த பக்கம் தள்ளுறேன். ஏன்னா எனக்கு தேவை எக்ஸ். அப்ப பெருக்கல்ல இருக்கும் இந்த பக்கம் போனா என்ன ஆமா? வகுத்தல். அப்ப 12,000 × 15 இது கீழே 7,500. ஸோ இந்த 3 பூஜ்ஜியத்துக்கு இந்த 3 பூஜ்ஜியம், சாரி 7,500 ஒரு 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம், 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் அடிச்சிடுறேன். ஒரு 0 அப்படியே இருக்கு. இப்ப 15வது வாய்ப்பாட்டில் இவர் ஒரு முறைனா இவர் எத்தனை முறை? 5 முறை. ஏன்னா 15வது வாய்ப்பாட்டில் 15 5 என்னது? 75. திருப்பி 5வது வாய்ப்பாட்டில் இந்த 120 அடிக்கலாமா?
120ல எத்தனை 5 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல எத்தனை 5 இருந்துச்சு 2 5 மிச்சம் 2 மீந்துச்சு 20ல எத்தனை 5 இருக்கு 4 சோ 24 அப்ப ஆக மொத்தம் எத்தனை சேர் வாங்கலாம் 24 சேர் வாங்கலாம் அப்ப 7500 ரூபாய் இருக்கும்போது என்னால 15 சேர் வாங்க முடியுதுன்னா 12000 ரூபாய் இருக்கும்போது எத்தனை சேர் வாங்க முடியுது 24 சேர் வாங்க முடியுது அடுத்து 14வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா the present ages of Arun and Suresh are 24 years and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years ago அப்படின்றாங்க அப்போ சுரேஷ் அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் அப்ப அருண்னு ஒரு பையன் இருக்கான் சுரேஷ்னு ஒரு பையன் இருக்கான் இந்த அருணுக்கு 24 வயசு சுரேஷுக்கு 36 வயசு இப்போ இருந்துச்சுன்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பே சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் நல்லா கேளுங்க 8 ஆண்டுகளுக்கு முன்புனா இவங்களுக்கு இப்ப இது வயசு இப்போ உன்னை கேக்குறமா இப்போ உனக்கு 18 வயசு இருக்கு 22 வயசு ஏன்னா எல்லாருமே நல்ல பசங்க தான் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு 22 வயசு உள்ள உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுன்னு கேட்டா என்ன பண்ணுவ 12 என்ன பண்ண கழிச்சுட்ட அந்த 22ல இருந்து 10 கழிச்சுட்டு அதே மாதிரிதான் இவங்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும்னா அந்த 8 என்ன பண்ணணும் கழிக்கணும் அப்ப 24ல 8 போச்சுன்னா 16 36ல 8 போச்சுன்னா 28 அந்த வயதுகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க 4:7 ஆன்சர் ஆப்ஷன்ல 7 இருக்கு இப்ப போட்டிங்க அப்படின்னா தப்பு என்ன சார் சொல்றீங்க ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரை போட்டா தப்பானா ஆமா முதல்ல வந்து அருணுடையதையும் சுரேஷுடையதையும் குத்தாங்க இது அருண் இது சுரேஷ் ஆனா ஆன்சர் கேட்கும் போது என்ன கேட்டிருக்காங்கன்னா சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் சுரேஷ் சொல்லு ரெண்டாவது அருண் சொல்லுன்னு சொல்லிருக்காங்க அப்ப சுரேஷ் 7 பங்கு அருண் 4 பங்கு அப்ப ஆன்சர் 7:4 கண்டுபிடித்த விடையை அப்படியே திருப்பி சொல்ல வேண்டியதுதான் விடை நீ போய் அதே சொன்னா ஆன்சர் போயிடுச்சு மார்க் போயிடுச்சு புரிஞ்சுதா சரி அடுத்தது 15வது கேள்வி if 10% of x is equal to 20% of y then find x is to y x இன் 10% ஆனது y இன் 20% சமம் எனில் x மற்றும் y இன் மதிப்பை கண்டுபிடி மா 10% எதனுடைய 10% x இனுடைய 10% எதனுடைய 20% சமம் y இனுடைய 20% சமம் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுப்பாங்க இவனோட இது இவனுக்கு இவ்வளவு சதவீதம் சமம் அப்படினு கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இந்த क्वेश्चन சப்ப x is to y தான் கேட்பாங்க ஃபைனலா இந்த x க்கும் y க்கும் விகிதம் கேட்பாங்க இவனுக்கும் சொல்லிடணும் நான் அன்னைக்கு ஆல்ரெடி ஒரு முன்னையே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த ஐயா படத்துல வடிவேல் சார் வந்து இல்ல இத்தனை கால புருஷன் பொண்டாட்டில நீங்க 2 பேர் மட்டும் யோகியமா இருக்கீங்களா இந்த உங்களுக்கு ஒரு செயின் பரிசு அப்படின்னு கொடுத்த ஒண்ணு இல்ல ஏங்க இவர் ஏதோ செயின் தராங்களா வாங்கிக்கோங்க அப்படின்னு இதையாம அவரை போய் வாங்க சொல்றேன் ஏன் அவதான் என் புருஷன் அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி கணக்கு தான் இந்த ஜோடி மாறி உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த y கூட இருக்கிற 20 y ஓட 20 கிடையாது x ஓட 20 இந்த x கூட இருக்கிற 10 x ஓட 10 கிடையாது y ஓட 10 அதனால என்ன சதவீதம் கொடுக்கறானோ அதை எப்படி என்ன பண்ணுங்க மாத்தி போட்டுக்கோங்க அப்ப இவனுக்கு 20 போட்டுக்கோங்க இவனுக்கு 10 போட்டுக்கோங்க அடிச்சு கொடுத்தா 2:1 ஆன்சர் 2:1 முடிஞ்சிச்சு சிம்பிளான क्वेश्चन தான் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டா டக்குன்னு முடிச்சுக்கோங்க இப்போ பாருங்க x இன் 12% என்பது y இன் 18% சமம் எனில் x is to y என்னன்னு கேட்பாங்க புரியுதா நம்ம என்ன போடணும் உடனே y கூட இருக்கிற 18 x க்கும் x கூட இருக்கிற 12 y க்கும் போட்டு அடிச்சு சொல்லணும் 3:2 ஆறாவது வாய்ப்பாடுல சொன்னேன் ஆன்சர் 3:2 புரிஞ்சுச்சா இப்போ இதே மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டு போறேன் ஆன்சர் கரெக்ட்டா பண்ணணும் புரியுதா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கறது ஆன்சர் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும்ல இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க x இன் 15% என்பது y இன் 75% சமம் எனில் x is to y என்னன்னு சொல்லுங்க ஓகேவா x இன் 15% என்பது y இன் 75% சமம் எனில் x is to y என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க புரிஞ்சுச்சா சரி அடுத்து 16வது கேள்வி if p% of p is 36 then find p p இன் p சதவீதமானது 36 எனில் p ஐ காண்க அப்படினு சொல்றாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த क्वेश्चन எழுத கத்துக்கோங்க p என்பது ஏதோ ஒரு நம்பர் அந்த p இனுடைய p சதவீதம்னா எத்தனையோ பெர்சன்டேஜ் சதவீதம் அப்படினாலே பை 100 7% கொடுத்தாங்கன்னா 7/100 8% கொடுத்தாங்கன்னா 8/100 தான் எழுதுவீங்க அப்ப இங்க p சதவீதம் கொடுத்ததனால என்ன எழுதிருக்கேன் p/100 ன்னு எழுதிருக்கேன் எதனுடைய p சதவீதம் p இனுடைய p சதவீதம் அப்ப p என்ற எண்ணினுடைய p சதவீதமானது எவ்வளவா 36 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ இத தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த 100 இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க
இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடுமா? அப்ப 3600 பெருக்கல் தானமா? இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். 36 × 100 என்னது? 3600. அப்ப இங்க என்ன இருக்காரு? p × p இருக்காங்க. p × p 2p அப்படின்னு சொல்லிடாது. 2p ன்னு சொன்னா தப்பு. p + p தான் 2p. நடுவுல என்ன இருக்காரு? பெருக்கல் இருக்கு. அப்ப p × p p². p × p p². அப்ப இங்க ஸ்கொயர் எடுக்கணும்னா இங்க என்ன பண்ணணும்? ரூட் ஆட் பண்ணணும். அப்ப ஸ்கொயரை எடுத்தா ரூட் ஆட் பண்ண. அப்ப p னுடைய மதிப்பு என்னன்னா 3600 க்கு ரூட் எடுத்தா என்னது? 60. ஏன்னா 60 ஓட ஸ்கொயர் தான் யாரு? 3600. So the answer is 60. p ஐ காண்கன்னு சொல்லிருக்காங்கல, p னுடைய மதிப்பு என்னது? 60. அடுத்தது 17வது क्वेश्चन. Find the simple interest on rupees 7500 at 8% per annum for 1 year 6 months. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூபாய் 7500க்கு 8% வட்டி விகிதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. ஒரு வருடம் 6 மாதம். தமிழ்ல இங்க தான் கவனிக்கணும். இங்கிலீஷ்ல தெளிவா 1 year 6 months ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயும் 1 ன்னு போட்டாங்கன்னா யோசிச்சிருப்பேன். இந்த தமிழ்ல ஒரு வருடம்னு தமிழ்ல ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல 6 மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா 6 ன்னு போட்டுற போறேன். புரியுதா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலாவே என்ன? SI = PNR/100. இதுல இது வட்டி. Pன்றது அதுதான் கேக்குறாங்க. தனி வட்டி தான் கேக்குறாங்க. வட்டியை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தனி வட்டி என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இத தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல பிரின்சிபல் கொடுத்துட்டான். பிரின்சிபல் இது என்னது? அசல். Pன்றது வந்து அசல்மா, பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7600 ரூபாய். ஓகேவா? 7500 ரூபாய். சாரி. அடுத்தது nன்றது வந்து வருடம். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு இருக்காங்க. இங்க வருடம் வந்து ஒரு வருடம் 6 மாதம்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க கொஞ்சம் மாசத்தை இணைப்பதனால நம்ம மொத்தமா மாசமா மாத்திக்கணும். இப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். எக்ஸ்ட்ராவும் எத்தனை மாசம் வரப்போகுது? 6 மாசம். அப்ப 12 + 6 மொத்தமா 18 மாதம். மொத்தமா என்னது? 18 மாதம். அதனால கடைசியில் என்ன கொடுக்குறாங்க? வட்டி விகிதம். அந்த 6ன்றது வந்து வட்டி சதவீதம். எவ்வளவுமா வட்டி சதவீதத்துக்கு கொடுக்குறேன்? 8% கொடுக்குறேன். இப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. p னுடைய மதிப்பு 7500, n னுடைய மதிப்பு 18, r னுடைய மதிப்பு 8/100. இப்படி போட்டா ஆன்சர் வராது. ஏன் சார்? ஃபார்முலால கரெக்டா தானே போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வருடமா இருந்தா அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நான் வருடத்தை என்னவா மாத்திட்டேன்? மாதமா மாத்திட்டேன். அப்ப மாதமா மாத்தும் பொழுது ஒரு வருடத்துல எத்தனை மாதங்கள் இருக்கோ அதை கொண்டு அடிக்க வேண்டும். ஏன்னா இந்த 100 சும்மா வரல. இந்த 100 ஏன் வந்துச்சு ஃபார்முலால? எப்பவுமே வட்டியை வந்து சதவீதத்துல கொடுப்பாங்க. சதவீதம்னாலே என்ன? இது இப்பதான் பார்த்தோம், /100. அதனாலதான் 100 வந்தான். 8% வெறும் 8 போட்டா ஆன்சர் கிடையாது. 8/100, 8/100. அதனாலதான் ஃபார்முலாலே உனக்கு புரியட்டும் 100 வச்சோம். நீ என்னவோ அது ஒரு ஃபார்முலான்னு நினைச்சுக்கிட்ட. அந்த 100 சும்மா வரல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக வந்தது. இப்ப இங்க 12 ஏன் போட்டேன்னா மாசத்துக்கு போடுறேன். 18 மாதம்னு இருக்குல்ல, அந்த 18 மாதத்துக்கு போடுறேன். ஓகேவா? சரி, இப்ப அடிக்கலாம் ஈஸியா. இது அடிச்சா ஈஸியா அடிக்கலாம். 6 டேபிள்ல இது 2 டைம்ஸ், இது வந்து எத்தனை டைம்? 3 டைம்ஸ். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இதை மேற்கொண்டு அடிச்சீங்கன்னா 4 முறை. இப்போ ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். 3 4 12. அப்ப 75 × 12. சோ 75 × 12 போட்டா ஆன்சர் வட்டி நமக்கு கிடைச்சிடும். 2 5 10, 2 7 14, 15, 75, 0 10 900. So answer வந்து 900 மா. D ஆப்ஷன். ஓகேவா? சோ 900 என்பது விடை. சரியா? அடுத்தது 18வது क्वेश्चन. The total number of all possible squares in the chessboard is. ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கை என்னன்னா 64 அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. क्वेश्चन முழுசா வாசிங்க. நான் அதுதான் வந்து ஓட்டே தப்புன்னு சொல்றேன். ஏன்னா இந்த தப்பெல்லாம் நான் இப்ப சொன்னனாதான் மனசுலயே அது பதியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? சதுரங்க அட்டைனா டக்கு டக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். 8ஆ பிரியும். 8ஆ பிரிஞ்சா அதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டா என்னன்னு சொல்லிடுவீங்க? 64ன்னு சொல்லிட்டு போயிடலாம் சார். 8க்கு 8 இல்ல. நான் உன வீடு கட்டுறதுக்கு அளவா எடுக்க சொல்றேன். 8க்கு 8ன்னு. இதை யோசிக்கணும். இந்த கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்லணும். அவன் என்ன கேட்கிறானா, உருவாக்க முடிய எல்லா விதமான சதுரங்கள், ஆல் பாசிபிள் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ இது சின்னதா பார்த்தா இது ஒரு ஸ்கொயர். அதே இந்த 4 கட்டத்தை சேர்த்து பார்த்தனா அது ஒரு ஸ்கொயர். அப்ப அதுவும் ஒரு சதுரம் உருவாகுது இல்ல? இந்த எல்லா சதுரங்களும் சேர்ந்து இப்படி ஒரு சதுரம் உருவாயிருக்க பெரிய சதுரம், அதுவும் ஒரு சதுரம் இல்ல, சதுரங்காட்டை சதுரம் இல்ல. அந்த மாதிரி உருவாகக்கூடிய மொத்த சதுரங்களையும் கணக்கிட சொல்றான். இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டா நான் எப்படி சார் போறது? என்கிட்ட செஸ் போர்டு கூட இருக்கு, அதை நான் எப்படி எண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் தேவையில்ல, கணக்கு இருக்கு இதுக்கு. இந்த மாதிரி சதுரத்துல எத்தனை ரோ இருக்கும்? 8 ரோ. எத்தனை காலம் இருக்கும்? 8. இந்த மாதிரி 8 ரோ 8 காலம்னு சமமா இருந்துச்சுன்னா
1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 8 ஸ்கொயர் வரையும் கூட்டிக்கும். 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 8 ஸ்கொயர் வரையும் என்ன பண்ணுங்க, கூட்டுங்க. புரியுதா? எது வரையும் இருக்குதோ அது வரையும் கூட்டணும். இதே 10 கட்டம் குத்துனா 10 வரையும் கூட்டிருப்பேன். இங்க 8 தான் இருக்கு. 1 ஸ்கொயர் என்ன 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 16, 25, 36, 49, 64. ஓகேவா? இது எப்படி சார் உட்காந்து எக்ஸாம் ஹால்ல கூட்டிட்டு இருக்கேன், டக்கு டக்குன்னு அந்த 10 ஜோடி சேர்க்கணும். இப்ப பாருங்களேன், 1 கூட 9 கூட்டினா 10, 6 கூட 4 கூட்டினா 10, 6 கூட 4 கூட்டினா 10. அப்போ இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, ஆக மொத்தம் 30. இப்ப இதை வரையும் சொல்லுங்க 39. 39ஓட ஒரு 5 கூட்டினா 44. அந்த 4க்கு அங்க 4, இங்க ரிமைண்டர் 4. இப்ப பாருங்க 6 4 10, இது ரெண்டும் சேர்த்தா 5, 15 ஆச்சா? இது ரெண்டும் சேர்த்தா 5, 20. அப்ப ஆன்சர் 20. அப்ப 204. அப்ப டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 204 அப்படின்றதுதான் உருவாகக்கூடிய மொத்த பாசிபிள் சதுரத்துக்கான எண்ணிக்கைகளின் அளவு. புரியுதா? அடுத்தது 19வது கேள்வி, ஒரு வென் டயகிராம் கேட்டிருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ், லயன். பாம்பு, ஊர்வன, சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாம்பு, ஊர்வன, சிங்கம். சிங்கம் வந்து ஊராது. சிங்கம்னா நாகினியா நெளிஞ்சு போறதுக்கு கிடையாது. சிங்கம் என்பது காட்டுக்கு ராஜா. அப்ப சிங்கம் தனியா வரணும். தங்கு போட்டுருங்க, அவ்வளவுதான். பாம்பு என்பது ஒரு ஊர்வன இனத்தை சேர்ந்ததுதான். அப்ப ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரியா போச்சு. வென் டயகிராம்னா சக்கு டக்குன்னு முடியுதா? அடுத்தது லாஸ்ட் ஒன், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்கேன். இதுல வந்து எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உருவாகுதுன்னு கேட்டிருக்கேன். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர் இன் தி given figure. சோ இதுல எத்தனை முக்கோணம் உருவாகுதுன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு படம் இருந்துச்சுனாலே எத்தனை உருவாகும்? 8. அப்ப இதுல 8, இதுல 8, இதுல 8, ஆக மொத்தம் 24. எக்ஸ்ட்ரா 25, 26, 27, 28, ஆக மொத்தம் 28 முக்கோணம் இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் கிடையாது. இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒரு ஆன்சர். சரி, எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு 3 ஸ்கொயர் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் உண்மை இல்லை பேட்டி அப்படின்றத அருந்ததி படத்துல அனுஷ்காக்கே அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி தெரியுற இந்த 3 ஸ்கொயரை மட்டும் பார்க்காதீங்க, இந்த தலைக்குப்புற கவுந்து இருக்கக்கூடிய சாய் சதுரத்தையும் பாருங்க. இவரும் ஒரு சதுரம் தான், இவரும் ஒரு சதுரம் தான், ஆக மொத்தம் 5 சதுரங்கள். அப்ப 28 முக்கோணங்கள் 5 சதுரங்கள்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான விடையா இருக்குமே தவிர ஏ ஆப்ஷன் கிடையாது. சரி, இப்போ நம்ம போலாமா இங்கிலீஷ்க்கு? பிசி ஸ்டூடெண்ட்ஸ் குட் பை. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாம் போயிடுவாங்க. இப்போ வீடியோவை முடிச்சுட்டு நம்ம இங்கிலீஷ்க்கு போகலாம். ஸோ இங்கிலீஷ் ஓகே வந்துட்டாங்கப்பா இங்கிலீஷ். ஸோ 6th கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். போன முறை கேட்டோம்ல அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதோடைய முதல் கண்டினியூஷன் இதுதான். நம்ம அது போயிட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. ஸோ இங்க பாருங்க, துரோணாச்சாரியா said to Arjuna shoot the birds high. துரோணாச்சாரியர் யாரு? அர்ஜுனனுடைய குரு. அர்ஜுனனுடைய குரு. அதனாலதான் அர்ஜுனா அவார்ட், துரோணாச்சாரிய அவார்டுன்னு ஸ்போர்ட்ஸ்ல 2 அவார்டு தருவாங்க. தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வேறமா, அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக கொடுக்கறது ஒரு ஸ்பெஷல் ஆனர். இந்த அர்ஜுனா அவார்டுன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுப்பாங்க, துரோணாச்சாரியான்றது ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்கரேஜ் பண்றதுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து. ஸோ துரோணாச்சாரியார் அர்ஜுனருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷூட் த பேர்ட்ஸ் ஐ, பறவையினுடைய கண்ணை குறிப்பார்த்து சுடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துல மகாபாரதம்னு படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு இலக்கு தெரியுதுன்னா அந்த இலக்கை தவிர வேற எதுவுமே தெரியாதான் சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பறவையினுடைய கண்ணுனா பறவையினுடைய கண்ணு மட்டும் தான் அவர் கண்ணுக்கே தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப ஷூட்ஸ் த பேர்ட்ஸ் ஐ, ஷூட் த பேர்ட்ஸ் ஐ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துரோணாச்சாரியார் அர்ஜுனர்கிட்ட வந்து இது ஒரு விஷயமா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் குரு. டேய் படிடா அப்படின்னு சொல்ல ஆர்டர் பண்ணுவேன். புரியுது? அங்க போயிட்டு என்னால என்ன பண்ணிட்டு இருக்கோம், கெஞ்சிட்டு கைப்பா சுற்றுப்பா பறவை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாரு துரோணாச்சாரியார். அவர் ஒரு குரு, கோபக்கார குரு வேற, அதனால கொஞ்சம் ஆர்டர் தான் பண்ணுவார். அப்ப துரோணாச்சாரியா ஆர்டர் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இதுதான் எடுத்த உடனே ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு, நச்சுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். துரோணாச்சாரியா ஆர்டர் அர்ஜுன் டு ஷூட் த பேர்ட்ஸ் ஹை, பறவையினுடைய கண்ணை குறிப்பார்த்து சுடுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவாரு. ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டார். அதுலயே முடிஞ்சிச்சு ஆன்சர். சோ ஆர்டர். அடுத்து 7வது, ராஜ் said, alas my pet died. அலாஸ், ஐயோ நான் வளர்த்த வளர்ப்பு பிராணி இறந்து விட்டதே அப்படின்னு யார் சொல்றாரா? ராஜ் சொல்றார். அப்ப அலாஸ் என்பது வருத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒலி. இங்கிலீஷ்ல ஒரு எமோஷனை கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அலாஸ். ஓகேவா? சோ அப்போ எக்ளைம்டு சேட்லின்னு தான் வரணும். வருத்தம்னு சொல்லிட்டேன். அப்ப அவர் துக்கமா சொல்லல, என்ன சொல்றாரு? வருத்தமா சொல்றாரு. அப்போ ஜாய்ஃபுல்லி, மகிழ்ச்சியா சொல்லல, துக்கம்னு சொல்லிட்டேன். மகிழ்ச்சியா சொல்லல, வருத்தமா சொல்ற. ஜாய் என்றால் மகிழ்ச்சி. ஜாய் என்றால் என்னது? மகிழ்ச்சி. ஆனா சேட் அப்படி என்றால் வருத்தம்.
அப்ப வருத்தமா சொல்ல வேண்டிய இடத்த வருத்தமா தான் சொல்லணும். ஐயோ ஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஐயா இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இல்லையா? என்னது அப்படின்னு நான் முறைச்சோனே ஐயோ இங்கிலீஷ் கிளாஸ் இல்லையான்னு வருத்தம் தான் சார் பட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப ஜாய்ஃபுல்லின்ற வார்த்தை வராது, சேட்லின்னு தான் வரணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சவுண்ட் எதை விவரிக்கிறது? ரிக்ரெட்டிங். இட்ஸ் a sound of regretting. வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒலி. அப்போ sadlyன்றது தான் வந்திருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தர் சரியானவர், இவங்க ரெண்டு பேரும் தவறானவர்கள். அப்போ that my pet died. Alas, Raj said my pet died. அப்ப myன்றது வந்து ஒரு pronoun. அந்த pronoun direct speechல இருந்து indirect speech வரும்போது மாறணும். அப்ப அது மறுபடியும் மையாவே கண்டினியூ ஆகாது. அப்போ பி ஆப்ஷன் தவறு, சி தான் கரெக்ட். இஸ் பெட் டைட். அவனுடைய வளர்ப்பு பிராணி இறந்து விட்டதாக அவன் கதறி கொண்டிருக்கிறான். இப்போ அவன் வந்து ராஜ் சொல்றான், ஐயோ நான் வளர்த்த பிராணி செத்து போயிடுச்சே அப்படின்னு என்கிட்ட சொல்றான். நான் கேட்டுட்டு அச்சோ அப்படியா சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட போகும்போது ஏய் அவன் வளர்த்த நாய் செத்து போயிடுச்சான் அப்படிதான் சொல்லுவேனே தவிர இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அப்படிதான் வரும். அப்போ அவன் நான் என்னுடைய வளர்ப்பு பிராணி இறந்துட்டுன்னு சொன்னது அந்த என் அப்படின்ற வார்த்தையை நான் இங்க என்னவா மாத்துறேன்? அவனுடைய அப்படின்றத மாத்துறேன். அப்ப என் என்பது என்னவா மாறிடுச்சு? அவன். அதனாலதான் மைன்றது இங்க என்னவாச்சு? இஸ்ன்னு மாறிச்சு. அதனால ஆன்சர் இஸ் பெட் டைட். ஓகேவா? சரி, அடுத்தது 8th question. 8th question. Call the first convict, said the jury. கோர்ட்ல நடக்குமா இது? கோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் முதல் சாட்சியை கூப்பிடுங்க, கன்விக்ட் கூப்பிடுங்க, கால் த ஃபர்ஸ்ட் கன்விக்ட், எவன் முதல் குற்றவாளி கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் செட் தி ஜூரி சொல்றாங்க. அப்ப ஜூரி வந்து அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு நீதிபதி பதவியிலையோ உட்காந்துட்டு அந்த சாட்சியை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், பரவாயில்ல வர சொல்லுங்க, டைம் ஆகுது இல்லை, டீ குடிச்சிட்டு கூட வர சொல்லுங்க அப்படின்னு போய் கெஞ்சிட்டு இருப்பாரு நீதிபதி. மரியாதையா கூண்டில் ஏத்துங்க, அவன் பதில் சொல்லிட்டு என்னன்னு போட்டோம் அப்படின்னு தான். அப்ப the jury ordered to call the first convict. அவ்வளவுதான். சோ ஆர்டர்ட்னு வந்துரும். ஆர்டர்ட் அப்படின்னு வந்துச்சுனாலே முடிச்சிடும். ரெண்டு இடத்துல ஆர்டர்னு இருந்துருச்சுன்னா மேபி இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். சார் ரெண்டு இடத்துல எனக்கு ஆர்டர்ட்னு இருக்குன்னா இந்த கன்ஜங்ஷன் பார்க்கணுமா? இந்த கன்ஜங்ஷன் இந்த மாதிரி ஒருத்தர் ஆர்டர் பண்ற, ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ற, கெஞ்சி கேட்கிற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ற, கெஞ்சி கேட்கிற, இல்லைன்னா ஆர்டர் பண்ற, அதிகார தோரணையில பண்றேன்னா இது எல்லாமே கைண்ட் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். கைண்ட் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு கன்ஜங்ஷனா டு யூஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணக்கூடாது? தட்டை யூஸ் பண்ணக்கூடாது. எதை தான் யூஸ் பண்ணணும்? டு. அதனால டு வர்றது தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? சோ ஏ ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். அடுத்து 9th question. Granny said to me, may God bless you. யார் அது கிரானி? பாட்டிமா. யாரு? பாட்டிமா. எல்லார்கிட்டயும் போயிட்டு காசெல்லாம் கொடுத்து கண்ணு நல்லா வாழு அப்படின்னு வாழ்த்தக்கூடிய பாட்டிமா. பாட்டிமா என்ன சொல்றாங்களா? said to me, என்கிட்ட சொன்னாங்க, may God bless you, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த said to என்பது told-ஆ மாறணும். நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். said to-ன்றது என்னவா மாறணும்? told-ஆ மாறணும். அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல told இருக்கு. சோ இவன் கிடையாது. அப்ப Granny told me that God might bless you, that God might miss me. பாட்டி என்கிட்ட சொன்னாங்க கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க இருக்கக்கூடிய pronoun change ஆகணும். அந்த pronoun change ஆயிருக்கிறது இதுல தான். So answer, Granny told me that God might bless me. சரியா? அடுத்தது last one, 10th question. Arya said to Tara, David will leave for his mother's place tomorrow. இதுலலாம் ஈஸியா கவனிங்க. இந்த tomorrowன்ற வார்த்தை வந்து ஒரு adverb. tomorrowன்ற வார்த்தை வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு adverb. அந்த adverb எப்படி சேஞ்ச் ஆகணும்னா the next day அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நாளை அப்படின்றது next day சேஞ்ச் ஆகும். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒரு ஆன்சர். அப்ப ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. அப்ப இதுலயும் இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஆர்யா செட் டு வந்துச்சுனாலே என்னன்னு வரணும்? டோல்டுன்னு வரணும். ரெண்டுத்துலயும் டோல்டுன்னு தான் இருக்கு. சூப்பர். அப்ப ஆர்யா டோல்டு தாரா that David will leave for his mother's place the next day. அங்க இருந்து கிளம்பிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வில்லுன்றது என்னவா மாறணும்? டைரக்ட் ஸ்பீச்ல வில்லுன்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து என்னன்னு வரணும்னா ஹுட்னு வரணும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னன்னு வரணும்? ஹுட். அப்ப இங்க கேனன் இருந்துச்சுன்னா இங்க குட், இங்க ஷல்லுன்னு இருந்துச்சுன்னா இங்க ஷுட், அந்த மாதிரி வரணும். புரியுதா? அப்ப இங்க வில்லுன்னு இருக்கிறது ஹுட்னு இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அது வராது, வாய்ப்பு இல்லை. சரியா? அப்ப மொத்தமா 10 क्वेश्चंस இருக்கு. இந்த 10 क्वेश्चंस மொத்தமா 20 क्वेश्चंस இருந்துச்சு. 20 क्वेश्चंஸையும் பார்த்துட்டோம். சோ ஓரளவுக்கு இன்னைக்கும் நல்லபடியா போயிருக்கும். நான் படிச்சா தாங்க மாட்டேன்ற சீரிஸ் உங்களை நல்லபடியா எடுத்துட்டு போயிருக்கோம், எங்கேஜிங் ஆச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்க உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுக்கும் போது நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.